Hello viewers, mensuration topicலேருந்து இந்த sum ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ரோம்பஸ் whose side is 5 cm and whose altitude is 4.8 cm. If one of its diagonals is 8 cm long, find the length of the other diagonal. Okay, so two set of questions கொடுத்துருக்காங்க ஒரே கொஷினில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு given that எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ரோம்பஸ் கேட்டிருக்காங்க. whose side is 5 cm, side equal to 5 cm கொடுத்துருக்காங்க. altitude is 4.8 cm. altitudeனா ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ height equal to 4.8 cm. நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் இட்ஸ் diagonals is 8 cm. diagonal 1 கொடுத்துருக்காங்க 8 cm. ஸோ கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க? டூ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ ரோம்பஸ், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி அதர் diagonal. டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் அ ரோம்பஸ், லென்த் ஆஃப் அதர் diagonal. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ராம்பஸ் வரைஞ்சிக்கலாம். ராம்பஸ் இப்படி இருக்கும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? சைடு ஈக்குவல் டு 5 cm. சைடுனாலும் பேஸ்னாலும் சேம் தான். ஓகே, ஸோ சைடு நமக்கு 5 cm கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 5 cm, ஏதோ ஒரு பிளேஸில் 5 cm எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட்னா ஹைட்டு நம்ம இங்கே எழுதியாச்சு. ஹைட் ஈக்குவல் டு 4.8 cm. ஹைட்னா இதுதான். height equal to 4.8 cm. ஸோ ராம்பஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் எழுதியிருக்கேன். அதாவது இந்த கொஷினில் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்காங்களே. ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் என்ன ஃபார்முலா? ஓகே, ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு பேஸும் ஹைட்டும், அதாவது சைடும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா இஸ் ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் ஃபார்முலா. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன், அவ்வளோதான். ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 5 cm. பேஸ்னாலும் சைடுனாலும் ஒன்று தான். ஸோ பேஸ் ஈக்குவல் டு 5 cm. யூனிட்லாம் கரெக்டாக போடணும். ஓகே, 5 cm இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 4.8 cm. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். 5 8s are 40, 0 கேரி ஓவர் 4 வரும். 5 4s are 20, 20 plus 4 24. 1 digit தள்ளி டாட் இருக்குது. ஸோ 1 digit தள்ளி டாட் இங்கே வச்சுக்கணும். அப்படின்னா 0 கேன்சல் ஆகிடும். சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏ இன்ட்டு ஏனா ஏ ஸ்கொயர் தானே. அதே மாதிரி சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு 24 cm. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஷின் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் diagonals இஸ் 8 cm லாங், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அதர் diagonal. ஸோ பார்ட் 2 எழுதிக்கிறேன். அதே போல் ராம்பஸ் வரைஞ்சிக்கிறோம் பாருங்கள். ஸோ பார்ட் 2ல் நமக்கு என்னென்ன தெரியும்? ஏரியா தெரியும். ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஆன்சர் தெரியும். diagonal 1 தெரியும். diagonal 1 பார்த்தீங்கன்னா 8 cm கொடுத்துருக்காங்க. ஏரியா நமக்கு தெரியும் 24 cm. ஏரியானா இந்த ராம்பஸோட ஏரியா 24 cm நமக்கு தெரியும். ஓகே, ஸோ diagonal 1 கொடுத்துருக்காங்க 8 cm. diagonal 1 diagonal 2 இதுதான் diagonals. diagonalsனால் இதுதான். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் diagonal, இது செகண்ட் diagonal. ரெண்டுத்தில் எதை வேணாலும் D1 D2ன்னு எடுத்துக்கலாம். நான் இதை D1 எடுத்துக்கிறேன். இந்த diagonalஸை D1 எடுத்துக்கிட்டேன். இந்த diagonal D2ன்னு எடுத்துக்கலாம். இதில் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு செகண்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ D1 ஈக்குவல் டு நமக்கு 8 cm கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு diagonal 8 cm. ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒரு diagonal 8 cm எடுத்தாச்சு. அதர் diagonal தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ D2 ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர் இல்லை ஏ சென்டிமீட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ பார்ட் 2ல் நமக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் தெரியும். ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 24 cm ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் diagonal 1, அதாவது D1 தெரியும். 8 cm. D1 ஈக்குவல் டு 8 cm.
நெக்ஸ்ட்டு D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் x சென்டிமீட்டர். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்ட் 2ல் ஏரியா ஆஃப் ராம்பஸ் பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா. அதே ராம்பஸில் ஏரியா தெரியும், டயகனல் 1 தெரியும், டயகனல் 2 கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் rhombus is equal to half into product of diagonals. Half into product of diagonals. ஸோ ஒரே சம்மில் 2 ஃபார்முலாஸ் எழுதியிருக்கோம். ஓகே, நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் எப்போவுமே நோட்க்கு பேக் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் டைமில் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சம்லேயும் சால்வ் பண்ணும்போது ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரு நோட்டோ தனியாக போட்டுக்கோங்க, இல்லைனா லாஸ்ட் பேஜில் கூட ஏதோ ஒரு பேஜில் ஒரு ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மூணுமே கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபார்முலா half into product of diagonals. half into product of diagonalsனால் diagonals என்னென்ன இருக்குது, D1 D2 இருக்குது. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ diagonal 1 ப்ராடக்ட்ன்றதுனால D1 into D2 ரெண்டு டயகனல் இருக்குல்ல. ஸோ டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் D1 into D2. இதுதான் ஃபார்முலா. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். half into D1 நமக்கு 8 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ 8 சென்டிமீட்டர் into D2 நமக்கு x சென்டிமீட்டர் தெரியாது, அதனால் x சென்டிமீட்டர் இல்லை D2 அப்படியே கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த இடத்துல ஏரியா ஆஃப் ராம்பஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணலாம். டிவிஷனில் இருக்குது, இது மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ 1 2 is 2, 4 2s are 8. ஸோ நமக்கு x சென்டிமீட்டர் தெரியாது, அதனால் அது இங்கேயே வச்சுக்கோங்க. x சென்டிமீட்டர் இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 1 into 4 சென்டிமீட்டர்னு இருக்குல்ல, ஈக்குவல்ட்டுக்கு அதாவது 4 சென்டிமீட்டர் 1 into 4 சென்டிமீட்டர்னால் 4 சென்டிமீட்டர் வரும். அந்த 4 சென்டிமீட்டர் மேலே இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 4 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் அப்படி தான் இருக்கும், ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அதே சைடில் தான் வச்சுருக்கோம். பட் 1 into 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு இருக்கும், மேலே இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும், ஏன்னா தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், அதனால். ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் மாறிடும். இதில் 1 4 is 4, 6 4s are 24. 1 சென்டிமீட்டரும் இதில் 2 சென்டிமீட்டர் இருக்குது பாருங்கள். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் அந்த ஸ்கொயர்லேருந்து 1 கட் பண்ணிடுங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் வருமா. ஸோ 1 சென்டிமீட்டரும் 1 சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரே ஒரு சென்டிமீட்டர் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். therefore x is equal to அப்படியே நான் மாற்றி எழுதுறேன், அவ்வளோதான். x is equal to 6 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இருக்கும்ல, ஸோ x equal to 6 சென்டிமீட்டர். லாஸ்ட்டாக எடுத்து எழுதும் போது என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எழுதி ஆன்சர் எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 2 தான் கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஸோ லாஸ்ட்டு ஆன்சரு இதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ராம்பஸ் is equal to 24 centimeter square, length of other diagonal is equal to 6 centimeter. இதுதான் இந்த சம்க்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.